சமயம் மந்திரம். ஹலோ கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம நிகழ்ச்சியிலே மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. ஒன்று அந்தரங்கம், தேர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். நம்ம டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எந்த பத்தி பேச போறோம்? பெண்கள் சம்பந்தப்பட்டது, ஆண்கள் விருப்பப்பட்டது. அப்படின்னா பெண்கள் சம்பந்தப்பட்டது வெஜினால், ஓகே. ஆண்கள் சம்பந்தப்பட்டது கிஸ். ஓ, சோ நீங்க இன்னைக்கு வந்து வெஜினால் கிஸ், வெஜினா கிஸ் பத்தி சொல்ல போறீங்க. ஆமா, சொல்ல போறோம். ஓகே. அதாவது பெண்களுக்கு பிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு, ஓகே, ஆண்கள் செய்ய மாட்டாங்க. பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே, இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆண்களை வந்து அதை செய்ய மாட்டாங்க. ஓகே. சில பெண்கள் சொல்லி அதை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் செய்யறாங்க, ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு சிலர் செய்யாதவங்களுக்கு ஒண்ணு கூச்சம், ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பயம், ஓகே, என்ன சொல்வாளோ அந்த பொண்ணு. ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணவங்களும் உண்டு அப்படி சொல்லலாம். அது பண்ணணும், அது பண்ணா அந்த பெண்ணுக்கு ரொம்ப இன்பம், அந்த இன்னும் மூட் கிரியேட், நல்ல மூட் கிரியேட் ஆகும், நல்ல இன்பம் கிடைக்கும். நல்லா அனுபவிக்கிற வயசுல அனுபவிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அனுபவிச்சிடணும். எங்க கிஸ்ஸோ அங்கெல்லாம் கொடுக்கணும். இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா மவுத் கிஸ் கொடுப்பாங்க. இது வந்து வெஜினால் கிஸ், வெஜினால் கிஸ். அதிகப்படியான பெண் உறுப்புல முத்தம் கொடுத்து இன்பத்தை வந்து தூண்டுதல் பண்றது. ஓகே. இது வெஜினா கிஸ் பண்றதுனால எப்படி அவங்களோட மூட் கிரியேட் ஆகும்? ஆமா மேடம், பெண்களுக்கு மூடு வராது, சடன்லி வராது. சடன்லி வராது, அதாவது லேட் பிக்கப். ஓகே. சடனா வரணும் அப்படின்னா முதல்ல வெஜினால்ல போயிட்டு அவர் ரொம்ப வந்து உராய்வு என்பது ஏற்படக்கூடிய அளவுக்கு கிஸ் கொடுத்தாருன்னா, சும்மா மேலோட்டமா வச்சு சும்மா அப்படி பண்றதெல்லாம் வந்து அது வந்து மூடு கிரியேட் ஆகாது. நல்லா வந்து உராய்வு ஏற்படுற அளவுக்கு. ஆமா ஆமா, அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சுகமான ஒரு சந்தோஷத்துல அந்த பெண் வந்து மிதப்பால், ஆணுக்கும் அதுல சரியான சுகம் கிடைக்கும். அது நிறைய ஆண்கள் வந்து பண்றது இல்ல, ஃபீலிங்கோட வந்து வேண்டாம் சொல்லும்போது எனக்கு ஃபீல் இருக்கு. அப்படிங்களா? ஆமா. என்னன்னா டாக்டர், இப்ப அந்த வெஜினா கிஸ்ஸிங் பண்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? இல்ல ஏதாவது? உண்டு. முதல்ல பெண் உறுப்பை வந்து எப்பவுமே ஒரு பெண் சுத்தமா வச்சுக்கணும். கண்டிப்பா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. பாலியல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு மெயின் காரணம் பெண் உறுப்பு. ஓகே. அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பால்வினை நோய், இதுல வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலே சொல்லிடலாம். ஒயிட் போது. இந்த ஒயிட் ஓவர் இருக்கிற அந்த மாதிரி ஒயிட், அது பெண்களுக்கு கரச்சூடு, கர்ப்பச்சூடு. அவங்க கர்ப்பப்பையே வந்து ரணமா இருக்கும், புண்ணா இருக்கும். வேக்காடுன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு வந்து அவங்க ஹெல்த் கான்ஷியஸ் இல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெலிவரி ஆகுது பாருங்க. ஒரு 2 குழந்தை இருக்கு, 4 குழந்தை இருக்கு, 3 குழந்தை இருக்குன்றவங்கள அவங்க கர்ப்பப்பையுடைய பலம் குறைஞ்சிரும். இல்ல இது வந்து பிறக்க முன்னாடியே இருக்குல்ல, இந்த பேபி ஃபார்ம். ஒரு சில பெண்களுக்கு அதுதான் சொல்றேன். ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் ஆகிறதுக்கு முன்னாவே பேபில கூட இருக்கும். அதாவது 10 வயசு பொண்ணு கூட பாத்தீங்கன்னா லைட்டா வெள்ளப்படும். 12 வயசு 13 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வெள்ளப்படும். அந்த வெள்ளன்றது வந்து கனசூட்டுனால வருது. ஓகே. அதனால அந்த இது போறதுனால சோ கிளீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த கிளீனிக் வந்து பக்காவா வந்து ஆமா, நம்ம அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு பெண் உறுப்பில் வந்து கண்டிப்பா வஜினாவில் வந்து ஸ்மெல் இருக்க கூடாது. அப்பதான் ஆண் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்க முடியும். ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா அவர் கொஞ்சம் அருவருப்பா தான் வந்து கிஸ் கொடுப்பாரு. நம்ம பொண்டாட்டி கேட்டுட்டாலேன்றதுக்காக போய் ஏதோ ஒரு கடமைக்கு செய்யறது. அதே அந்த இடத்துல சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா, கிளீனிங் இருந்துச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்டோட வந்து வாயோட வாய் வச்சு நல்லா உராய்வு ஏற்படுத்தி ரொம்ப வந்து அவர் வந்து அதை சப்பி சாப்பிடுற அளவுக்கு அவர் வந்து கிஸ் கொடுப்பாரு. அது மாதிரி உள்ள ஆண்கள்லாம் இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து விருந்து சாப்பிடுவாங்க. ஆமா, விருந்து பல விதமா சாப்பிடுவாங்க. அதுல இது ஒரு விதமான விருந்து. ஆமா, இது ஒரு விதமான விருந்து. அதையும் பாத்தீங்கன்னா அந்த சுத்தம் இல்லாத ஒரு பெண் உறுப்புல போய் அவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க கேட்டீங்க ஏதாவது தொற்று நோய் வருமா, பிரச்சனை இன்ஃபெக்ஷன் வருமான்னு கேட்டீங்க இல்லையா? நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறைய ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் டிசீஸ் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு இந்த பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட அந்த வெள்ளைப்படுதல், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யூரினல் போறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல சுத்தம் பண்ணணும். அதுல வந்து பெண்களுக்கு வந்து இச்சிங் மாதிரி ஆயிடும்.
அரிப்பு, நமிச்சல் இது மாதிரிலாம் வரும்போது அவர் வந்து அந்த வாயோட வாய் வச்சு பண்ணும்போது அவருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும். பெண் உறுப்பை சுவைக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், சுத்தமாக அவங்களுக்கு வந்து அது கிளீனிங் பண்ணி நல்லா அவங்க வந்து நல்லா ஒரு பாதுகாப்பா பெரும்பாலும் வச்சுக்குவாங்க. நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும், ரெண்டாவது இச்சிங் இருக்கும், அரிப்பு இருக்கும். சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா டே டைம்ல கூட சில பேருக்கு வந்து அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலா இருக்கும் போது தான் அந்த கிஸ்டிங்கே பண்ணணும். ஏன்னா சந்தோஷத்தினால வியாதியை வந்து நம்ம வரவச்சுக்கூடாது. பிகாஸ் ஆமா இந்த பீரியட்ஸ் டைம்ல கூட நம்ம வந்து அந்த கிஸ்ஸிங் ஆமா பண்ணக்கூடாது, அதுவே சுத்தமா இருந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சில பேர் ஆண்களுக்கு அந்த நேரத்துல தெரியாது மேடம். அதான் வெரி மெயின் விஷயம். அதுதான் எப்படின்னா இது மூடு வந்துச்சு, நான் உன்னை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு போன ஆண்கள். இன்னும் என்னன்னா நான் கேள்விப்பட்ட மாதிரி டாக்டரே வந்து இந்த வெஜினா கிஸ் பண்ணும்போது சம் பேர் ஹனி போடுவாங்க, சம் பேர் ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஒரு அவங்களோட ஃபிளேவருக்காக ஒரு ஏதோ ஒரு மூட் கிரியேஷன் பண்றதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. இது எப்படி இது ஓகேயா? இது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி? ஓகே தான், இது ஓகே தான். ஆனா பெரும்பாலும் வந்து அதை விட வந்து அந்த பெண்களுக்கு ஒரு ஜெல் வரும். ஓகே, நேச்சுரல் அந்த இது யூஸ் பண்ணா அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சுவைத்தா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம பனநுங்களுடைய இளநீ இது அந்த பனநுங்குல ஒரு நீர் வரும் பாத்திருக்கீங்க இல்லையா? அதாவது நுங்கு சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த நுங்குல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி வரும் பாருங்க, அந்த உடைய டேஸ்ட் அந்த வெஜினாவோட வர அவங்க ஜெல்லுக்கு உண்டு. அப்படி சொல்றீங்களா? சூப்பர் சூப்பர் டாக்டர். அந்த ஸ்மெல் தான் வந்து கண்டிப்பா அந்த பெண்களுக்கு வந்து அந்த தன்மையை கொண்டு வரும்போது அவங்க கிளீனரா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தேனும் வேணாம், ஐஸ்கிரீமும் வேணாம், அதுவே சுவைச்சு அவங்களே குடிச்சிடுவாங்க. நேச்சுரலாவே குடிச்சிடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகே டாக்டர், என்ன உணவு சொல்ல போறீங்க வியூவர்ஸ்க்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கதலி காம அமிர்தம். அது என்னது கதலி காம அமிர்தம்? கதலின்றது ஃப்ரூட். என்ன அமிர்தம் சொல்ல போறீங்க? அந்த அமிர்தத்தை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த வாய் வழியாக கொடுக்கக்கூடிய மொத்தத்துக்கு அவ்வளோ பவர். ஓகே, சோ வந்து நம்ம இந்த வியூவர்ஸ்க்கு காமிக்க போறோம் உணவு செஞ்சு சாப்பிட்டு. அது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா மேடம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நாங்கள் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்கே 3 டோஸ் வந்து பிள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துல எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்கள் இதில் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணுன்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷம்.
வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது தீர்வு. சோ நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா என்ன தீர்வு சொல்ல போறாங்க அந்த? ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம சமையல் மந்திரத்துல என்ன பண்ண போறீங்க? ஒரு சமையல் அதாவது கதலி காம அமிர்தம். கதலி காம அமிர்தம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வெஜினல் கிஸ். அதாவது ஒரு பெண்ணுக்கு எந்த இடத்தில் முத்தம் கொடுத்தால் இன்னும் கிடைக்கும், அதை பத்தி நம்ம செஞ்சோம். அதுல கதலி காம அமிர்தம். காம அமிர்தம். ஓகே, இந்த கதலி காம அமிர்தம்க்கு வெஜினல் கிஸ்க்கு என்ன சம்பந்தம்? சாப்பிட்டா மூடு அதிகமாகி போய் எங்க வேணாலும் எங்க வேணாலும் கிஸ் அடிச்சிடலாம் சொல்றீங்களா? ஓகே ஓகே ஃபைன். சோ பாத்துக்கோங்க, வெஜினல் கிஸ் இதுக்காக ஒரு உங்களுக்கு மூடு ஏத்துறதுக்காக ஒரு சமையல் செஞ்சு காமிக்க போறாங்க. கண்டிப்பா இத பாருங்க, என்னென்ன பொருள் யூஸ் பண்ண போறாங்க, எப்படி செய்ய போறாங்கன்னு நீங்க பார்த்துட்டு நீங்களும் அப்படியே செஞ்சு சாப்பிடணும். ஓகே, சோ டாக்டர் சொல்லுங்க இப்போ என்ன எல்லாம் தேவையான பொருள் யூஸ் பண்ணிக்கலாம்? கதலிப்பழம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, வெல்லம், நெய், அக்ரூட், தேன். சோ இதெல்லாம் வந்து அந்த பொருள் அந்த சமையலுக்கு தேவையான ஒரு திங்ஸ் இல்ல? ஓகே, சோ எப்படி செய்ய போறோம் இப்போ? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுப்பை பத்த வைங்க. ஓகே, அடுப்பை தச்சி வாணல வச்சோம். ஓகே, முந்திரி, பாதாம். எவ்வளவு முந்திரி சார்? முந்திரி பாத்தீங்கன்னா சட்டி முதல்ல காயிட்டோம், கொஞ்சம் ஈரமா இருக்கு. சோ வந்து வாணல வச்சிட்டு இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பொரிக்க போறோம் இல்ல? சோ முந்திரி போட்டோம். ஓகே, பாதாம். அடுத்து பாத்தீங்கன்னா பாதாம். ஓகே, அடுத்து பிஸ்தா. ஓகே, அக்ரூட் போட போறோம். இத நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். நல்லா பொன் வறுவலா வறுக்குறோம். ஓகே, நீங்களும் கொஞ்சம் வருங்க. ஓகே, சரி, நான் கொஞ்சம் வரது ஒரு நல்ல டேஸ்ட் வந்து டேஸ்ட் வரும். நீங்க தொட்டாவே நல்ல டேஸ்ட் வந்துரும். பார்த்தாலே டேஸ்ட் இருக்கும். அப்ப தொட்டா வந்து டேஸ்ட் இருக்கும் இல்ல? பார்த்தாலே டேஸ்ட் இருக்கும். சோ தொட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், பார்த்துட்டு இருங்க. இத வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பவுல்ல போடுங்க. ஒரு பவுல் எடுங்க. அது காலி பவுல் இருக்கு, எடுங்க. சோ இந்த பவுல்ல போட்டு இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணாதீங்க. ஆஃப் பண்ண வேண்டாமா? பாவு காசணும். ஓ ஓகே ஓகே. சோ இத வந்து மிக்ஸ்ல போட்டு அரைக்க போறோம். ஆமா, இத நான் மிக்ஸ்ல போட்டுறேன். நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, இதுல வந்து நம்ம தண்ணி விடணும். ஓகே, சோ தண்ணியை பாயில் பண்ணனும். இதுல ஆமா, பாயில் பண்ணனும். ஓகே, இது என்ன பண்ணுவா? இதுல தண்ணில என்ன பண்ணனும்? அந்த பவுடர் போட்டு அந்த வெல்லத்தை தல கொட்டணும். காட்டுங்க, அந்த பாக்க வெல்ல பாக்க வரதுக்கு வெல்ல பாக்க காசணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. போதுமா? போதும். இப்போ வந்து அதை அரைச்சிட்டு போறோம். அரைச்சிட்டு நல்ல பவுடர் ஆயிடுச்சு. சோ இந்த தண்ணில நம்ம சேர்க்க போறோமா இல்ல வெல்ல பாக்க வந்த அப்புறம் சேர்க்க போறோமா? இந்த பழத்தை கதலி பழம் இருக்கு இல்லீங்களா, அது கூட இது போட்டு எல்லாம் பிழிஞ்சி இது ஸ்மஷ் பண்ணனும். அது கூட ஆமா, இந்த பவுல்ல நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணலையா, பவுடர் பண்ணது நம்ம அதுல மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ அந்த மிக்ஸிங்ல இத வந்து கதலி பழம், இந்த பழத்தை கதலி பழம் தான் யூஸ் பண்ணனும். ஆமா, கதலி தான் வந்து நல்லா அது முத்தம் கொடுக்கிறதுக்கு கிட்ட கொண்டு போவோம். ஓகே, அந்த மூட வர வைக்கக்கூடிய பழம் இது கதலி பழம். செவ்வாழை பழம், கதலி பழம், மலைப்பழம், பேப்பழம், பூவாழைப்பழம், நிறைய பழம் இருக்கு. ரஸ்தாளி பழம், கற்பூரை பழம், நேத்திரப்பழம், இப்படி நிறைய வாழைப்பழத்துல இருக்கு. வாழைப்பழமே அது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆமா, அது மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி தான் இருக்கும். வந்து அப்படி சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கும் நினைக்கிற வேண்டியதான். இது வெல்லம் வந்து பாக்காயிட்டு. ஆமா, பாவாயிடுச்சு. பாவான உடனே இந்த கதலி பழத்தை நம்ம வந்து பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டது எல்லாம் மிக்ஸ் பண்ணி
பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல அந்த வாழைப்பழம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஆமா. இப்போ இந்த பழம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாவுல இந்த பழத்தை நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். நெய் எடுங்க. ஓகே. நெய் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க. நெய்யை ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ வந்து இப்போ நல்ல ஒரு அமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தேன் யூஸ் பண்ணதுக்கு இருக்கு இதுல லாஸ்ட்ல கொஞ்சம் ட்ரை ஆன உடனே கொஞ்சம் தேன் விட்டுக்கலாம். ஓகே. சோ ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா கொதிக்க வைக்கணும்ல. அது வந்து நல்ல ட்ரையா வந்து நல்லா குழகுழன்னு ஆயிடும். ஓகே நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். இது ஓகே இவ்வளவு ட்ரை ஆன போது அவ்வளவுதான். அது கொஞ்சம் கூலான உடனே ரொம்ப இறுகிடும். ஏன்னா வெல்லம் சேர்ந்துருக்கு இல்லையா, கொஞ்சம் இறுகிடும். வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அது வரைக்கும் அது ட்ரை ஆகிட்டு இருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுங்க. ஓகே. இது என்ன இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பவுல்ல இது சர்வ் பண்ண போறோம். ஓகே. ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன தேன் ஆட் பண்ணணும். தேன் எடுங்க. தேன் எடுக்க போறோம். ஒரு ஸ்பூன் தேன். ஓகே. சோ இது தேன் வந்து இது டேஸ்ட்க்கு இல்ல டேஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி, அதிக நோய் உள்ளவங்க தேனை சாப்பிடுறவங்களுக்கு அவங்களுக்கு நோயே வராது. ஓகே. அதாவது ஒரு பிரச்சனை ஒரு வியாதி இருக்குன்னா அந்த தேன் அவ்வளவு வியாதி குணப்படுத்தக்கூடிய ஒரு அவ்வளவு குணப்படுத்துறது. இதுதான். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சூடாவே சாப்பிடணுமா இல்ல ஆறட்டப்பமா? சூடா சாப்பிட முடியாது, ஆற வச்சு சாப்பிடணும். ஓகே. சூடா சாப்பிட அப்படியே நான் இதாயிடும். அப்புறம் வந்து வெஜினை கிஸ் பண்றத நான் அதுக்கு உட்கார்ந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்புறம் கிஸ் பண்ண டாக்டர் சொல்லிருக்காங்க ஒரு அமிர்தம் சொல்லிட்டு என்னோட நாக்கே போயிடுச்சுன்னு சொல்லிட பாருங்க. சுட சுட சாப்பிட்டுட்டு ஆற வச்சு நல்லா இன்னும் நம்ம இருக்கும். நல்லா பஞ்சாமிர்தம் நல்லா ஆற வச்சுட்டு அதை வந்து குடிக்கணும். கையில வச்சு நல்லா நக்கி அப்படியே அது கூட நக்கி தான் சாப்பிடணும். நக்கி சாப்பிட்டா அருமையா இருக்கும். ஓகே. சோ ரெண்டுமே மேட்ச் ஆகுது இல்ல? கண்டிப்பா. ஓகே. ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அமிர்தம் வந்து நம்ம டாக்டர் செஞ்சு காமிச்சாங்க. என்ன இது சார்? இது டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் இதோட பேர் என்ன சொன்னீங்க நீங்க? கதலி காம அமிர்தம். கதலி காம அமிர்தம் சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் வந்து நல்ல இது முதல்ல நீங்க பாருங்க எவ்வளவு வாசனை. ஒரு நிமிஷம் பாக்குறேன். வா சூப்பரா இருக்கு. அந்த நெய் ஸ்மெல், அந்த ஹனி ஸ்மெல், அப்புறம் அந்த பர்பிள் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அப்படியே ஒரு நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் வந்து உங்க பார்ட்னர் கூட இல்ல உங்க வைஃப் கூட நல்ல ஒரு செக்ஸ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி வெஜினல் கிஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து அந்த சாப்பிட்டு உங்களோட மூடு ஏத்துக்கோங்க. ஸோ நல்லா செக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஹாப்பியா இருங்க. ஓகே டாக்டர், ஒரு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு நல்ல ஒரு அமிர்தவை செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அது வந்து நம்ம வியூவர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எங்க சமையல்ல வந்து செஞ்சு காமிச்சதுக்கு உங்களுக்கு எங்களோட பெரிய நன்றி. ஓகே. ஓகே வியூவர்ஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு போயிடலாமா? ஓகே. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம். நான் பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு. 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறம் வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க. இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார். மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட சொன்னார்.
ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. ஓகே டாக்டர், இன்னைக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, படிங்க. சோ படிச்சு பார்க்கலாம். டாக்டர் பழனி அவர்களுக்கு, ஆங்கர் வாணிஸ்ரீ அவர்களுக்கு வணக்கம். 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 என்என் செந்தில், எனக்கு செக்ஸ் செய்யும் போது விந்து சீக்கிரம் வருது டாக்டர். சீக்கிரம் வருது. இதுதான் எல்லாருக்குமே பிரச்சனை டாக்டர். எல்லாருக்கும் பிரச்சனை இல்ல. பாரு எடுத்தோட நீங்க அப்பா சொன்ன மாதிரி எடுத்தோடனே வச்ச முடிச்சோம். அப்புறம் ஃபீல் ஆயி அழுதோம். அதான் அத இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. லெட்டர் போட்டாங்க. சூப்பர்ச்சி பார்க்கல. சீக்கிரம் வந்துருது. அதனால எனக்கும் என்னோட வைஃபுக்கும் நிறைய சண்டை வருது டாக்டர். என்னோட வைஃப் ரொம்ப நேரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க டாக்டர். என்னால முடியல. நான் ரொம்ப நேரம் பண்ண என்ன பண்ணணும்? என்னோட செகண்ட் டைம் செக்ஸ் பண்ண முடியல டாக்டர். ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ணணும், செகண்ட் டைம் செக்ஸ் பண்ணணும், ஒரு ஐடியா கொடுங்க டாக்டர். என்ன டாக்டர் இது? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே அவனுக்கு சீக்கிரம் ஆகுதா, இன்னும் செகண்ட் டைம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். எனிவே அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கலாமா? ஆண்களுக்கு ஆசை உண்டு, அனுபவிக்க முடியல. இதுதான் பிரச்சனையே. ஆசைகள் இருக்கு, அனுபவிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம்ல ஏன் அவருக்கு விந்து முந்துது, ஏன் சீக்கிரம் வந்துருது? இப்பெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் இருந்தேன், நண்பர்களுக்குள்ள பேசிக்குவாங்க. மச்சான் வை, நான் 10 நிமிஷம் வரைக்கும் இருந்தேன் அப்படின்னு. அவனுக்கு அப்படியே வயிறெல்லாம் திக்கு எரியும். ஐயோ 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறான், நம்மள 1 நிமிஷம் கூட இருக்க முடியல. இது என்ன ஆகுது அப்படின்னா மனதளவுல பாதிப்பு உருவாக்கும். இப்பெல்லாம் சோசியலா பேசிக்கிறாங்க. செக்ஸ்னா என்னன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசிக்கிறாங்க. முன்னாடி வந்து அந்த ஒரு அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆமா, கூச்சப்படுவாங்க. இப்பெல்லாம் என் மனைவிட்டே நான் இப்படிதான் இருந்தேன், என் லவ்வர்கிட்ட இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசுறாங்க. அதுல பக்கத்துல சொல்லுவாரு, நான் வந்து 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் மச்சம் என் உடம்பு நல்லா தெம்பா இருக்கிறவன் அப்படின்வாங்க. அவரு என்ன பண்ணுவாரு, எங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டு பீலிங் கூட சொல்ல முடியாது, வெளியே சொன்னா அசிங்கம். என்ன பண்றது, நம்மளுக்கு 1 நிமிஷமே நிக்க மாதிரி இவன் 10 நிமிஷம்ன்றானே, நம்ம அது மாதிரி எப்போ வருவோம்? ஏன்னா எல்லா பெண்களும் எதிர்பார்ப்புன்றது வந்து நீண்ட நேரத்தை தான். அதாவது உடனே வந்து விந்து அவுட் ஆகுறது பெண்களுக்கு வந்து இன்பம் கிடையாது, இது இயற்கை. ஆமா, உடனே வர்றது ஆண்களுக்கு, லேட்டா வர்றது பெண்களுக்கு உணர்ச்சின்றது. இந்த உணர்ச்சி அவங்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இவர் விட்டுட்டு ஏஞ்சிக்கிறாரு. அப்ப அந்த ஃபீல் வந்து அந்த ஆண்களுக்கு, அந்த பெண்களுடைய முகத்துல அந்த ஆண்களுக்கு காட்டிடும். கவுந்தடிச்சே சில பெண்கள்லாம் பத்துக்குவாங்க, ஏங்க விட்டுட்டீங்க அப்படியே வருத்தத்தோட சொல்லுவாங்க, ஏதோ இழந்த மாதிரி, ஏங்க முடியலையாங்க உங்களால அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கும் போது மண்டை டமா டமால் வெடிச்சிடும் ஆம்பளைக்கு. ரொம்ப ஃபீலா இருப்பான், டென்ஷன் ஆயிடுவான். கோச்சிக்காதமா, ஃபீல் படாதமா, எனக்கு தான் தெரியலமா இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்லாம் ஏதாவது சமாதானப்படுத்தி அது மாதிரி ஆண்கள் தான் இப்போ லெட்டர் போட்டிருக்காரு. ஆனா டெய்லி இதே மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா சண்டை நடக்கும் மேடம். ஏன்னா ஒரு பெண் காலையில தூங்கி ஏஞ்சி கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகளை செஞ்சு, வீட்டு வேலை செஞ்சு, கணவனுக்கு வேலை செஞ்சு, பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சு, மாமனார் மாமியாருக்கு வேலை செஞ்சு, எல்லா வேலைகளையும் சமைச்சு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே சுகம் இந்த ஒரு 10 நிமிஷம் சுகம் தான். அதுவே ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷம் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா. ஆண்கள் வந்து வெளியில போறாரு,
நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றாரு, ஸ்மோக் பண்றாரு, பொண்ணை லவ் பண்றாரு, அடுத்த பொண்ணை லவ் பண்றாரு, என்ஜாய் பண்றாரு, ஃப்ரெண்ட் கூட சுத்துறாரு, 2 நைட் 3 நைட் தங்கிட்டு வராரு. பெண்கள் வந்து அப்படி கிடையாது. வீட்டுக்கு வீடு, பிள்ளை, மாமனார் மாமியார், தாய் தகப்பனார், கூட்டு குடும்பம் இப்படி இருக்கும் போது வெளிப்பிரவேசத்தை வந்து அனுபவிக்கல அவங்க. ஆனா ஆண்கள் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற அந்த 10 நிமிஷம் சுகத்தை வந்து அவங்க கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். அதான் அந்த மாதிரி ஆண்களால் இவருக்கு நிறைய பழக்கம் இருக்கும். ஒரு சீக்கிரமா விந்து அவுட் ஆகுதுன்னா, 1 நரம்பு தளர்ச்சி, 2வது ஆண்மை குறைவு, சிறு வயதிலே செய்த பழக்க வழக்கங்கள், சிறு வயதுல நிறைய வந்து தப்பான வழிகள்ல மாஸ்டர்பேஷன் பண்ணிருக்கலாம், ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். இது மாதிரி வந்து தப்புனாலதான் இப்ப வந்து அவருக்கு கண்டிப்பா கை பழக்கத்தினாலதான் வந்து சீக்கிரம் அவுட் ஆகும். கண்டிப்பா. ஏன்னா அந்த கையை பிடிச்சி ஏதோ இது கையில அப்படியே பிடிச்சிட்டு பண்ணிட்டு அப்படியே இல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கையை பிடிச்சி ஒரு ஆண் கசகனா அப்படின்னா ரொம்ப ஹார்டான கையே எலும்பு இது. ஆமா, எலும்பு கையெல்லாம் எலும்பு இருக்கு. ஆனா உறுப்புல வந்து எலும்பே கிடையாது. அது லப்பர் மாதிரி, அது நரம்புகள் மட்டும்தான் உண்டு அதுக்கு. அதை பிடிச்சி அதிகமா கசக்கும் போது, ஆமா அதிகமா பிடிச்சி கசக்கும் போது ஷார்ட் டைம்ல சமன் வந்துடும். இது ஒரு பழக்கமாயதா, ஷார்ட் டைம் பழக்கன்ற ஒரு பழக்கமாகுது இல்ல, அது மாதிரி செக்ஸ் வச்சுக்கும் போது அதே பழக்கம் ஷார்ட் டைம் வந்துடும். அந்த டீனேஜ்ல பண்ண ஒரு பழக்கத்தினால மறுபடியும் வந்து அவன் திருமணம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை பழக்கத்தினால சீக்கிரம் அவுட் ஆகி போகுது. மனைவி ஏக்கத்துக்கு ரொம்ப ஃபீல் பட்டு சண்டை போடுறாங்க, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு. ஓகே சரி, இப்ப வந்து அவங்க என்ன பண்ணா இந்த இதுக்கு வந்து நீண்ட நேரம் தாம்பத்தில ஈடுபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல அருமையான மருந்து மாத்திரை எல்லாம் இப்பெல்லாம் இருக்கு. காயகல்ப மூலிகைகள்லாம் இருக்கு. காயகல்ப மூலிகை, ஆமா. அதாவது டெய்லியுமே வந்து இந்த ஆண்மை அதிகமாகிறதுக்கு இந்த செவ்வாழை பழத்தை டெய்லி சாப்பிடலாம். மலைப்பழம் சொல்லுவாங்க, மலை வாழைப்பழம் சொல்லுவாங்க. அது எங்க கிடைக்கும்? கடையில விக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா விந்து வந்து கெட்டிப்படுத்தும். 2வது இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த முந்திரி பருப்பு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா அப்பப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பாடு முன்ன கொஞ்சம் அப்படி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் மேல மூலிகைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொடுக்குற மருந்துல நம்ம வந்து இந்த கிழங்குகள் நிறைய இருக்கு. கிழங்குகள் விதைகள் நிறைய இருக்கு. இந்த வெள்ளரி விதை, பூசணி விதை, இது மாதிரி வந்து நீர்முள்ளி விதை, இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பொடி செஞ்சு டெய்லியும் காலையில இரவுல பால்ல போட்டு சாப்பிட்டு வந்தா நல்ல நீண்ட நேரம் தாம்பத்துல ஈடுபடலாம். நல்ல ஒரு மனைவிக்கு சுகத்தை கொடுக்கலாம். அருமையான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சோ வந்து இத வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைப்போம். நீங்க பண்ண விஷயம் சாப்பிடணும், அதுக்காக ஒரு மூலிகை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. சோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மட்டும் இல்ல, மத்த வியூவர்ஸ் கூட யாருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த்தா வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஒரு வெஜினா கிஸ்ஸிங் சொல்லியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னையும் வந்து மூட கிளப்பி விட்டுறீங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். இன்னையோட ப்ரோக்ராம் நல்ல போச்சு. நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன். ஒரு பொண்ணு ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், இந்த வெஜினா கிஸ்ஸிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து வெஜினா கிஸ்ஸிங் முன்னாடி கிளீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து கேர்ள்ஸ் ஈவன் லேடிஸ் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. கிளீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் வெஜினா. ஸோ இந்த கிளீனிங் என்னதான் உங்களோட உங்கள் ஹஸ்பண்டாக உங்கள் பார்ட்னரை வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். நீங்களும் வந்து ஹாப்பியாக செக்ஸ் பண்ண முடியும். நீங்களும் வந்து உச்சகட்டத்துக்கு மூடாக இருக்க முடியும். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி நைட். ஸோ மறுபடியும் உங்களை வந்து இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட வாணிஸ்ரீ. குட் பை. டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆவது மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம்.
எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னாரு டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் தினசரி காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.